பாஷம். ஹாய் அருண். என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தா? எல்லாம் நம்ம ப்ரோ பார்வதி கல்யாண விஷயம் தான். என்ன சொல்ற? அதான் உன் அப்பா ஜோசியர் எழுதி வச்ச பேப்பரை மாத்தி வச்சு அந்த பிரச்சனையை தான் சால்வ் பண்ணிட்டாரே, அப்புறம் என்ன? ஜோசியர் பிரச்சனையை அப்பா பேப்பர் மாத்தி சால்வ் பண்ணிட்டாரு. இந்த ஐஸ்வர்யா பிரச்சனை தான் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. சரி, அதனால தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு கால் பண்ணி வர சொன்னேன். வீட்டுக்கு வேணாம், வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னு நீ போன்ல எனக்கு சொல்லும் போதே நான் லைட்டா டவுட் ஆனேன். சரி, அதை விட ஐஸ்வர்யாவால என்ன பிரச்சனை? ஜோசியர் பிரச்சனையில வீடே டென்ஷனா இருந்தப்போ ஐஸ்வர்யா மட்டும் கூலா இருந்தா. அவளை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன ஐஷு, நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி கூலா இருக்குன்னு நான் கேட்டேன். சரி, அதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொல்லுச்சு? ஆதி பார்வதி பத்தி புரிஞ்சுக்காதவங்க குழம்பி போகலாம், டென்ஷன் ஆகலாம். அவங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு எந்த குழப்பமும் இல்ல, டென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டா. சூப்பர், ஐஸ்வர்யா கரெக்டா தான் சொல்லியிருக்கு. ஆமா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஷாம், முதல்ல என்ன முழுசா சொல்ல விடு ஷாம். சரி சொல்லு. ப்ரோ பார்வதி ஜாதகத்தை ஜோசியர் பார்த்து இது புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னத ஐஸ்வர்யா அதை நம்பல போல. அதான் ஐஸ்வர்யா குழப்பமும் டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா இருந்ததுக்கு காரணம் இதுதான் போல. ஜோசியர் சொன்னது பொய்ன்னு ஐஸ்வர்யா அவ்வளவு உறுதியா எப்படி நம்புனா? அதைத்தான் ஷாம் நானும் ஐஸ்வர்யா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொன்ன காரணம் தான் இப்ப பிரச்சனையே. என்ன சொல்ற அருண்? அப்படி ஐஸ்வர்யா என்ன காரணம் தான் சொன்னா? அவ என்ன சொன்னா தெரியுமா ஷாம்? ஆதி பார்வதி 2 பேரும் ஆண்டி மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆண்டிக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அதனால ஆதி பார்வதியை பத்தி நல்லா தெரிஞ்ச நான் சொல்றேன், ஜோசியர் சொன்னது போய். ப்ரோ பார்வதி மேல இப்படி ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிற ஐஸ்வர்யாக்கு அவங்களோட கல்யாண விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல ஷாம். ஒருவேளை விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ப்ரோ பார்வதிக்கு எதிராக திரும்பிட்டா என்ன பண்றது? ப்ரோ பார்வதி கல்யாணத்தை அம்மா ஏத்துக்கிறதுக்கு வீட்டோட 2வது மருமகளா இருக்கிற ஐஸ்வர்யா அவளோட சப்போர்ட்டும் இருந்திருந்தா இன்னும் பக்கபலமா இருக்கும் ஷாம். நீ சொல்றது கரெக்ட் தான் அருண். ஆனா ஐஸ்வர்யா எப்பவும் தான் எடுத்த முடிவுல சரியா இருந்ததே இல்ல. ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஐஸ்வர்யா நாளைக்கு ஆதி பார்வதி மேரேஜுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம்ல. அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு குழப்பிட்டு இருக்காத, சரியா? ரிலாக்ஸ்டா இரு. அகிலா இங்க இருக்கிற ஜோசியரை பார்க்க வந்திருக்கானா? கண்டிப்பா அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தை உண்மையாதான் இருக்கணும். நம்ம போய் விசாரிப்போம். வணக்கம்மா. வணக்கம். ஜோசியரை பார்க்க கொஞ்சம் இருங்க, கேட்டு வரேன். உங்களை வர சொல்றாங்க, வாங்க. வணக்கம் ஜோசியரே. வணக்கம், வாங்க உட்காருங்க. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருந்து வரோம். அகிலாண்டேஸ்வரி என் அக்கா தான். அக்கானா கூட பிறந்த அக்கா இல்ல. அவங்க மூத்த மருமக, நான் 2வது மருமக. என்ன இந்த ஆளு, நான் ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு 2வது மருமகன் சொல்ற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன என் முகத்துல விழிக்க சங்கடப்பட்டுட்டு அந்த அம்மா உங்களை அனுப்பி வச்சிருக்காங்களா? என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு உங்க முகத்துல விழிக்கிறதுக்கு சங்கடப்படணும்? அவங்க கொண்டு வந்த ஜாதகம் புருஷம் பொண்டாட்டி ஜாதகம்னு நான் சொன்னதை அவங்க நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு நான் ஒரு சீட்டுல அவங்களுக்கு நடக்க போறதை எழுதி ஒரு கவர்ல போட்டு அவங்க கையில கொடுத்தேன். சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பிரிச்சு படிங்கன்னு சொல்லியிருந்த. அவங்க பிரிச்சு படிச்சிருப்பாங்க. உண்மைய புரிஞ்சுக்கிட்டு
அவசரப்பட்டு தப்பா பேசிட்டோமே, எப்படி என் முகத்துல முழிக்கிறதுன்னு உங்களை இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. சீட்ல எழுதின மாதிரி ஒண்ணுமே நடக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எழுதி கொடுத்த மாதிரி நடக்கலையா? ஆமா, நடக்கல. நீங்க சீட்ல வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வரும்னு எழுதி கொடுத்தீங்க. ஆனா அப்படி எதுவும் நஷ்டம் ஆகல. இன்னும் சொல்ல போனா எங்க அக்கா அந்த சீட் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரத்துல பெரிய லாபம்னு தான் போன் வந்தது. இல்ல 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 இல்ல, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன தப்பு நடந்தது? அதானே, தப்பு நடந்திருக்குன்னா என்ன தப்பு நடந்திருக்கு? வியாபாரத்துல நஷ்டம்னு நான் எழுதி கொடுக்கல. உண்மையாவ சொல்றீங்க? ஆமா. அப்ப நீங்க பேப்பர்ல என்ன எழுதி கொடுத்தீங்க? நாளைக்கு காலையில சரியாக 8:30 மணிக்கு உங்க தலைக்கு ஆபத்து வரும், அதுக்கப்புறம் 8:31க்கு நீங்க இத பிரிச்சு படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஆபத்துல இருந்து நீங்க செஞ்ச தர்மம் உங்க தலைய காக்கும் அப்படின்னு தான் நான் அந்த பேப்பர்ல எழுதியிருந்தேன். இந்த ஜோசியர் எழுதி கொடுத்த மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. அப்போ சமையல்காரையும் ஆதியை பத்தி இவர் சொன்னதும் உண்மைதான். நான் பேப்பர்ல எழுதுனது ஒண்ணு, ஆனா நீங்க சொல்றது வேற ஒண்ணா இருக்கே. அந்த அம்மா தலைக்கு ஆபத்து வந்துதா இல்லையா? பெரிய ஆபத்துன்னு எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆபத்துல இருந்து அவங்க நல்லபடியா தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. ஆனா நான் சொன்ன ஜோசியத்தை பொய்யாக்குறதுக்காக யாரோ அதை மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. சரிங்க, அது இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்துட்டு புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? அப்படி அது உண்மைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இனிமேதான் ஆக போதான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நான் மறுபடியும் அந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஆனா ஒண்ணு, அவங்க 2 பேருக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த சக்தியாலையும் அவங்க 2 பேரை நிச்சயமா பிரிக்கவும் முடியாது. நீங்க இவ்ளோ உறுதியா சொல்லும்போது அத நாங்களும் நம்புறோம். ஜோசியரே, நீங்க அக்காவுக்கு சீட்டு எழுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ஏதாவது எழுதி கொடுக்க முடியும்? எத்தனை தடவை நீங்க எனக்கு சோதனை வச்சாலும் என் ஜோசியம் பொய்க்காது, என் கணிப்பும் தப்பாகாது. 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கவரை பிரிச்சு படிச்சு பார்க்கணும். சரிங்க ஜோசியரே, நாங்க வரோம். ரொம்ப நன்றி. நல்லது. அத்தை, இந்த ஜோசியரை விட நீங்க தான் பெரிய ஆள் அத்தை. எதுக்குடி இப்ப ஐஸ் வைக்கிற? போற வழியில எங்கேயாவது ஹோட்டல்ல நிறுத்தி உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை. ஜோசியரை பார்க்க கேளம்பாக்கம் வரைக்கும் போறோமே, திரும்ப வரதுக்கு லேட் ஆனா என்ன பண்றதுன்னு வீட்ல இருந்து கிளம்பும்போதே ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். பாத்தியா மித்ரா, இவள ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண் வைடான்னு சொல்ற மாதிரி நம்ம பிரச்சனை நமக்கு, ஆனா இவ விஷயத்துல இவ ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்கா. அத விடுங்க ஆண்டி. ஏன் அம்மா, ஜோசியர் விட ஆண்டி தான் பெரிய ஆளுன்னு சொன்னியே, எதுக்காக அப்படி சொன்ன? என்ன மித்ராக்கா அப்படி கேட்டுட்டீங்க? ஜோசியர் ஜாதக கட்டத்தை பார்த்துதான் கணிச்சு நடந்ததை சொல்லுவாரு. ஆனா எங்க அத்தை கட்டத்தை பார்க்காமலேயே ஜோசியர் எழுதி கொடுத்த சீட்டு மாறி இருக்குன்னு கரெக்டா கணிச்சு சொன்னாங்கல்ல.
அப்போ அதை வச்சுதான் அத்தை பெரிய ஆளுன்னு சொன்னேன். கரெக்டா சொன்ன உமா. ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி அகிலா தலைக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தான் அந்த ஜோசியர் எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த புருஷோத்தமன் தான் பேப்பரை மாத்தி வச்சிருக்காரு. அந்த உண்மை என்னன்னு அகிலாக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அதான் இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. ம், நாம இப்ப ஜோசியரை பாத்துட்டு வந்தது, ஜோசியர் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தாருன்ற உண்மைய பெரியத்துக்கிட்ட சொல்லிடலாமா அத்தை? ஏய், நாம இப்ப ஜோசியரை பார்க்க போனது, அவர் எழுதி கொடுத்தது, பேசுனது, இதையெல்லாம் யார்கிட்டயாவது மூச்சு விட்ட உன் மூச்சை நிறுத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏன் ஆண்டி, அகிலா கிட்ட ஜோசியர் எழுதி கொடுத்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களே, சொன்னா என்ன? என்ன மித்ரா இது? நாம இந்த விஷயத்த மட்டும் அகிலா கிட்ட போய் சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஜோசியர் எழுதி கொடுத்த ஜாதக விஷயத்த அவ நம்ப ஆரம்பிச்சிருவா. நாம எதுவும் சொல்ல வேணாம். ஆமா ஆமா, பெரியத்த கண்டிப்பா நம்பிடுவாங்க. நீ என்ன எனக்கு பின்பாட்டா? கொஞ்ச நேரம் பேசாம இருடி. மித்ரா, அகிலா உன்னை மருமகளா தேர்ந்தெடுத்ததே உன் ஜாதகத்தை வச்சுதான். இப்ப அந்த சமையல்காரி ஜாதகத்தையும் உன் ஜாதகத்தையும் ஒன்னா வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவா. உன் ஜாதகத்தை மட்டும் அந்த சமையல்காரி ஜாதகம்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். நீ யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சிடும், நம்ம பிளானும் தவிடு பொடி ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. இத நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நல்ல வேளை எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. மித்ரா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஏன் ஆண்டி, எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்றீங்க? சொல்றேன். உமா, அத்தை, ஜோசியர் ஒரு பேப்பர்ல எழுதி கவர்ல போட்டு கொடுத்தாரே, அந்த கவர் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு அத்தை. எடு. அதை எடுத்து பிரிச்சு படி. ஆண்டி, ஜோசியர் 2 வாரம் கழிச்சு தானே பிரிச்சு படிக்க சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குறதுக்கு நான் என்ன அகிலாண்டேஸ்வரியா? அவ மட்டும் அன்னைக்கே அந்த கவரை பிரிச்சு படிச்சிருந்தான்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். தேவையில்லாம ஏமாந்திருக்க மாட்டாள்ல. அவள மாதிரியே நானும் ஏமாந்து போணுமா என்ன? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. நீ பேப்பரை பிரிச்சு படி. தடயம் சிக்கும், தலை உருளும். தடயம் சிக்கும், தலை உருளுமா? என்ன தடயம் சிக்கும்? யார் தலை உருளும்? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு கூட குழப்பமா தான் ஆண்டி இருக்கு. எனக்கும் தான் அத்தை. நீ வண்டி எடு மித்ரா, வீட்ல போய் யோசிக்கலாம். ஹலோ, பார்வதி எங்க பட்டம்மா? பார்வதி பூஜை ரூம க்ளீன் பண்ணிட்டு இருக்காமா. நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவ பூஜை ரூமை க்ளீன் பண்ணட்டும். நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகணும். சரிங்கம்மா. அதனால பூஜைக்கு தேவையானத பார்வதி கிட்ட கொஞ்சம் சொல்லி ரெடி பண்ண சொல்லு. சரிங்கம்மா, நான் ரெடி பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் பட்டம்மா, அம்மா, நான் கோவிலுக்கு பார்வதியையும் கூட்டிட்டு தான் போறேன். அவளையும் கொஞ்சம் ரெடியாக சொல்லு. நான் சொல்லிடுறேம்மா. சரி. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஜோசியர் எழுதி கொடுத்த சீட்டை மாத்திட்டாங்களா? ஆமா நந்தினி, அந்த ஜோசியர் எழுதி கொடுத்த சீட்டை யாரோ மாத்தி இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. நீயும் அந்த சீட்டை பத்தி பேசுனியா? அப்புறம் நானே நேர்ல போய் ஜோசியரை விசாரிச்சேன். அப்புறம்தான் தெரியுது, அந்த சீட்ல ஜோசியர் வியாபாரத்துல நஷ்டம் வரும்னு எழுதி கொடுக்கலையா. அகிலாண்டேஸ்வரி தலைக்கு 8:30 மணிக்கு மேல ஆபத்து வரும், அந்த ஆபத்து நேரத்துல தர்மம் தலைக்காக்கும்னு எழுதி கொடுத்ததா சொல்றான். அந்த ஜோசியர் எழுதி கொடுத்த சீட்டை அந்த புள்ளப்பூச்சி புருஷோத்தமன் தான் மாத்திருக்கணும் நந்தினி. புல்ல பூச்சி மாதிரி இருந்துகிட்டு அந்த புருஷோத்தம என்ன வேலை பாத்திருக்காருன்னு பாத்தீங்களா ஆண்டி? இந்த விஷயத்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்ல போறீங்களா? மித்ராவும் இதைதான் கேட்டா, அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்ல போறீங்களான்னு. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அகிலாண்டேஸ்வரிக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் இது மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை நந்தினி. இவ்ளோ எதுக்கு? மித்ரா அந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்ததுக்கு ஒரே காரணம் அவ ஜாதகத்தை வச்சுதான். இப்ப இந்த ஜோசியர் சொன்ன விஷயமும் உண்மைதான் அகிலாக்கு தெரிய வந்ததுன்னா
அடுத்து அவ மித்ரா ஜாதகத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நீ மித்ரா ஜாதகத்தை மாத்தி அவளை உள்ள அனுப்பின விஷயம் தெரிய வந்துரும் நந்தினி. அதனாலதான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க ஆண்டி. அகிலா கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நிச்சயமா அதுதான் நடந்திருக்கும். என்ன நந்தினி யோசிக்கிற? ஜோசியர் விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி கொலகாரியா ஜெயிலுக்கு போவா இல்ல சுட்டுக்கிட்டு சாவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா இது எதுவுமே நடக்காம அந்த புருஷோத்தம காப்பாத்திட்டான். நானும் தான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆயிடலான்னு ஆசையோட காத்திருந்தேன். எதுவுமே நடக்கலையே. கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும். நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க நந்தினி, ஆனா செஞ்ச பாடத்தான் காணும். இதுக்கப்புறமும் நான் லேட் பண்ண மாட்டேன் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரிய இன்னைக்கே நான் தூக்குறேன். யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்ற நந்தினி? அகிலா விஷயத்துல இனிமே நான் எதையும் யாரையும் நம்பறதா இல்ல. நானே களத்துல இறங்குறேன், கார்ல அடிச்சு தூக்குறேன். செம்ம. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நந்தினி, நீ அடிக்கிறத அடிக்கிற ஆன் ஸ்பாட்ல உயிர் போற மாதிரி அடி. சும்மா அங்க இங்க அடிபட்டு கை கால் போய் உயிர் இருக்கிற மாதிரிலாம் பண்ணிடாத. அகிலாண்டேஸ்வரி கார்ல அடிபட்டு செத்துட்டாங்கிற நியூஸ் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாடிய பார்த்து அழுது சீன் போடுங்க. எது எப்படியோ எனக்கு நல்லது நடந்தா அது மட்டும் போதும். அகிலா சீக்கிரம் செத்தா நல்லதுதான். ஹாய் ஆதி. வாடா. என்ன ஆதி டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க போல? நான் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்வதி பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்வதி பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? அதான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? வேற ஏதாவது புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஜோஷியர் பிரச்சனையில் பார்வதி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. பார்வதி மட்டுமா டிஸ்டர்ப் ஆயிருக்கா? நாம கூட என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன்ல தானே இருந்தோம். அதான் பார்வதி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, வெளியே கூட்டிட்டு போறதா இருந்தா எங்க கூட்டிட்டு போற? எங்கேயாவது அவுட்டோர் பிளான் பண்ணிட்டியா? நீ சொல்றது நல்ல ஐடியா தான், ஆனா அது எப்படி ஒர்க் அவுட் பண்றது? அதிரடியா பிளான் பண்ணிட்டு நீ கொடுத்த ஐடியா தான்னு என்ன கோத்துட்றாதப்பா, நான் இப்பவே சொல்லிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பார்வதி எப்படி வெளியே கூட்டிட்டு போறதுன்னு ஐடியா சொல்லு. இத பாரு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல ஆதி. நீ ஆச்சு பார்வதி ஆச்சு. பார்வதிக்கு போன் போட்டு எங்க போலாம் நீயே கேளு. பார்வதிக்கு ஃபோன் பண்ணி எங்கேயாவது போலாம் இடம் சொல்லுன்னு சொன்னா அப்புறம் கோயிலுக்கு போலான்னு சொல்லுவா. சரி, கேட்டு பார்க்கறேன். This number is currently switched off. Please try again later. பார்வதி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, இப்போலாம் நெட்வொர்க் ரொம்ப மோசமா இருக்கு. சில நேரத்துல அப்படிதான் ஆகுது. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. யாரு? பார்வதியா? இல்ல, அப்பா கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஆதி, நீ இப்போ எங்க இருக்க? ஆபீஸ் கீழே தான்ப்பா. ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? நீ உடனே கிளம்பி டிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலா? யாருக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சிடென்டா? யாருக்குப்பா? ஆதி, நீ கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. ரிசப்ஷன்ல கேளு. எஸ் சார். அங்க. தேங்க்யூ. ஓகே சார். அது பறந்து வந்துருவானே.